அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறார். இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைய போகிறாரு. அப்போ இந்த மீனத்தில், அதாவது இந்த மிதுனத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அப்போ அந்த கடக ராசியில் குருவோட சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை உருவாக்குதுங்க. செவ்வாய் பகவான் இது வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து வந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. ஸோ இதுதான் மாதக்கோள்கள். இந்த ஜூன் மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள், ரொம்ப எதுக்கெடுத்தாலும் தான் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக சில கெடுதல்களை தேடிக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணக்கூடிய, ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி தான் ஒரு விஷயத்தையே செய்வாங்க. எந்த விதத்துலையும் தவறு நடந்துடக்கூடாது. ஆனால் தான் கரெக்டாக தான் பண்ணியிருப்போன்னு தெரிஞ்சாலுமே ஏதாவது ஒரு விதத்தில் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக அதை செஞ்சு முடித்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஏன் கொஞ்ச நாளாகவே நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறது ஒன்று எனக்கு எதிராக தான் நடந்துகிட்ருக்குது, எதுவுமே சரியான விதத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய அற்புதங்கள் மற்றும் மாற்றங்களை தரப்போகுது. உதாரணமாக வேலை ரீதியாக இது வரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்துட்டு இருந்தது. எந்த விதத்துலேயும் எனக்கு அந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை, கிடைச்சாலும் அந்த வேலை நிரந்தரமாக இல்லை, டெம்பரவரியாக தான் இருக்குது, பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கல. என்ன வேலை செய்கிற இடத்துல என்னுடைய வேலைகளை மொத்தமாக வாங்கிக்கிறாங்க, நான் எனக்குன்னு ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்காத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலைகள்லாம் மாறுமானு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையப்போகுது. அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா நடக்குது. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு மேலே படும் பொழுது தனம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள், இது வரைக்கும் இருந்து வந்த இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்னா என்னங்க, ஸோ எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டேன், எல்லா டேலண்ட்டும் இருக்குதுங்க, கரெக்டான விதத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அந்த முதலுக்கு தகுந்த அதாவது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. போட்ட பணத்தை எடுக்க முடியல, எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா, ஆனால் அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியல. இது வரைக்கும் நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும், எனக்கு லாபம் வரலினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா தொழிலை நம்பி நிறைய முதலீடுகள் போடுறோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த விதத்துலையும் எடுக்க முடியலையே. எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் தடுமாற்றங்களாகவே வந்துட்டுருக்கு, சரியான விதத்தில் அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நீங்கள் உணர போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்ட முதலீடுகள், இது வரைக்கும் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கரெக்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அப்போது லாபம் இரட்டிப்பாகுங்க. இது வரைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சில முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலனை நோக்கி கொண்டு போவாங்க. இந்த கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சுபமான ஒரு ஒரு பந்தம், அதாவது கரெக்டான விதத்தில் அதை நீங்கள் கொண்டு போவீங்க. உங்களுடைய பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக கொண்டு போய் அது மூலமாக ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணுவீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை விஷயமா நீங்கள் கட்டாயமாக அந்த தொழில் ரீதியாக
நீங்கள் வெளியூரில் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ட்ராவல் பண்ணுவீங்க. புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யோசனைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுது. ஏன்னா இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டான காலகட்டங்கள் நடந்துருச்சுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூடிய கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பந்தம் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் இருந்த உறவுகள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் பெரிய அளவில் பில்டப் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதையவே ஊதி பெருசாக்கி இந்த கோவத்தினால இந்த பிடிவாதத்தினாலையும் உங்களோட லைஃப்பை நீங்களே கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்துருச்சு. இன்றைக்கி உங்களை விட்டுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளையே ஒரு குற்றவாளியாக்கி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா? நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக தயாராக இருக்கேன். நான் மற்றவங்களோட பேச்சை கேட்டு தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கோபம் வருது. இந்த விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட புரிய வைக்க முடியலையேன்னு சொல்லி கணவன் மனைவி கிட்ட வந்து ஒரு ஏக்கத்தோடையும் அந்த சூழ்நிலைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு மற்றவங்ககிட்ட போய் பேசுகிற அளவுக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள் அப்படிங்கிறது கெட்டு போச்சுங்க. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது எப்போ குடும்பத்துக்குள்ளே வந்துச்சோ அப்போவே உங்களுடைய மொத்த விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு என்னென்ன தேவைகள், குடும்ப உறுப்பினருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த விட்டு சென்ற உறவு முறைகள், அதாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல வரைய ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது, என்ன நடந்துச்சுன்னே தெரில, சின்ன விஷயத்துக்கு ஊதி ஊதி பெருசாக்கி இன்றைக்கி என்னை வந்து வேண்டான்னு விட்டு விலகி போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ விட்டு போனவங்க என்னை தன்னை தேடி வருவாங்களா, நான் வேண்டான்னு சொல்லி விலகி வந்தவங்க என்னை மீண்டும் வந்து சேர மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த லைஃப்குள்ளே ஏன்டா என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொல்லி நான் அப்போவே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினச்சபடியே இன்றைக்கி நடந்துருச்சு. இதை மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி இது சுமூகமான தீர்வுகள் அப்படிங்கிறது எட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிரச்சனைகள் தீர்ந்து வேண்டாம் சொல்லி விட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கட்டாயமாக இருக்க போதுங்க. அது ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு தடைகள் அப்படிங்கிறது உடை தெரியக்கூடிய காலகட்டங்கள். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. இந்த செயற்கை கருத்திற்கு மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நிறைய கோயில் குளங்கள் போயிட்டு வந்துட்டுங்க, நிறையா ஆன்மீக காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்குன்னு எந்த ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கலை. இதனால் வீட்டில் குடும்பத்துலேயும் ரொம்ப மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நல்லபடியாக எங்களுக்குன்னு ஒரு வாரிசை பெற்றெடுத்தா இதோட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கட்டாயம் அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி அடையும். கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அடுத்த விஷயங்கள் இந்த வீடு கட்டக்கூடிய யோகமோ இல்லை இடம் வாங்கக்கூடிய யோகமோ, தனக்குன்னு சொந்தமோ ஒரு வண்டி வாகனமோ ஒரு காரோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஒரு நகன் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஆசைகள் இருக்குது. நிறைய முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் அந்த முயற்சியில் எந்த விதத்துலையும் எங்களுக்கு பலன் அளிக்க மாட்டேங்குது. வீண் விரயங்கள் தான். ஏதாவது ஒரு நகை வாங்கலாம்னு நினச்சிருந்தா அந்த பணம் வேறு விதத்தில் செலவாகுது. வீடு கட்டலாம்னு நினச்சா அந்த பணம் யாராவது வந்து கைமாற்ற வாங்கிட்டு போயிடறாங்க. ஒரு வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சா கூட அந்த பணம் வேறு விதத்தில் ஹாஸ்பிட்டல் செலவாகும். இப்போ ஏதாவது ஒரு செலவினங்கள், தேவையில்லாத விரயங்கள் மட்டுமே ஆகிட்டுருக்குங்க. எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக வந்து இடம் வாங்க முடியாதா, வீடு கட்ட முடியாதா, வண்டி வாகனம் வாங்க முடியாதான்னு யோசனைகள் ரொம்ப நாளாகவே ஓடிட்டே இருக்குங்க. இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னா, இந்த குருவுடைய பார்வை சுகஸ்தானத்தை மேலே, அந்த 4ஆம் வீட்டு மேலே படும்போது அந்த இடத்துல சனி மேலே குருவுடைய பார்வைப்படுது. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு, பண வரவெல்லாம் உங்களை தேடி வருதுனால இடம் வாங்கி வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் உங்களுக்குன்னு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது இந்த ஒரு காலகட்டங்களுக்குள்ளேயே அதுக்கு உண்டான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. ஆனால் ஆரோக்கிய ரீதியாக சரியான தூக்கமின்மை பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் வந்து அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்காதனால இந்த ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் வரும். கரெக்டான விதத்தில் தூக்கம் ப்ளஸ் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலம், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். கல்வி தடைகள் அப்படிங்கிறது அகலும். குழந்தைங்களுடைய கல்வியாகட்டும், தன்னுடைய சொந்த கல்வியாக இருக்கட்டும்ங்க,
நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மற்றும் முன்னேற்றம் இருக்க போது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், உங்களை கடல் கடந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கடன் ரீதியாக இது வரைக்கும் இருந்த அந்த பாதிப்புகள் விலகும். கடனை எப்படியாவது அடைக்கணுங்கிற வைராகியத்தோடு நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை கரெக்டான விதத்தில் பார்த்து அதுக்குண்டான சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.